முன்னணி நிலவரங்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தபால் வாக்குகள்ல திமுக முன்னிலை அப்படிங்கறத பார்க்கிறோம். 30 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தற்போது 16 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. 31 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்களினுடைய அடிப்படையில் தற்போது 16 இடங்களில் திமுக கூட்டணியும் 13 இடங்களில் அதிமுக கூட்டணியும் தற்போது முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். பெரும் வித்தியாசத்தில் 3வது இடத்தில் தாவேக்க பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பரையும் பார்க்கிறோம். இது ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தபால் வாக்குகள் அடிப்படையிலானது. இன்னும் சற்று நேரத்தில் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கிறது. 31 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் என்கிற அடிப்படையில் 16 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 13இல் அதிமுக கூட்டணியும் 2இல் தாவேக்க. அதுல 1 தாவேக்க தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதி. அவர் மற்றொரு தொகுதியிலும் களம் காண்கிறார். அது திருச்சி கிழக்கு. அதே நேரத்தில் தொகுதி வாரியான முன்னணி நிலவரங்கள் தபால் வாக்குகளின் அடிப்படையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். தாவேக்க தலைவர் ஜோசப் விஜய் தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். அப்படிங்கிறது எல்லாமே தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் தொகுதி வாரியாக ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தொகுதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் திரு எஸ் பி வேலுமணி தான் போட்டியிடக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் தற்போது முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த முறை அவர் தொகுதி மாறி களம் கண்ட ஒருவராகவும் அறியப்படுகிறார். அந்த வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தான் போட்டியிடக்கூடிய திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இது எல்லாமே தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் தான் போட்டியிட்ட திருச்செந்தூர் தொகுதியில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் போட்டியிட்ட சைதாப்பேட்டை தொகுதியில் தபால் வாக்குகள் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரு மனுசுந்தரம், தற்போது தபால் வாக்குகள் அப்படிங்கிறது சாமிநாதன் சில பாயிண்ட் சொன்னார். இங்க அரசு ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதிய திட்டம், அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? சூர்யாவும் சொல்றாரு, கடந்த காலங்களில் நம்ம அரசு தபால் வாக்குகள் என்பது இப்படியாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தீர்மானிச்சிடலாம் அப்படின்னு. இந்த முறை அப்படி தீர்மானிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இதில் மாற்று கருத்தே இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப வெரி ஏர்லி ட்ரெண்ட் தான். ரெண்டாவது, நம்ம இப்போ இது வரைக்கும் பேசாதது வந்து இது வரைக்கும் நீங்கள் 37 தொகுதிகள்ல தான் உங்களுக்கு ட்ரெண்டே வந்திருக்கு. அதாவது 10% கூட 15% வாக்கில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அக்ராஸ் த ஸ்டேட் வந்து நம்ம இப்போ இன்னும் ஒரு 150 தொகுதிகள் பார்க்கும் பொழுது தான் இன்னும் ஒரு கிளியரான பிக்சர் தெரியும். இப்போ நம்ம குறிப்பாக வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸை வந்து அசஸ் பண்ணிட்டு இருக்கோம், யார் யார் எங்கள் முன்னிலையில் இருக்காங்கன்றது. அரசு ஊழியர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள், வலதுசாரி அல்லாத கட்சிகள், இவங்களுக்கு தான் நிறையா முறை வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. இதுதான் பாஸ்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான கட்சிகள் தான் அதிகமாக அரசு ஊழியர்களுக்கு நிறைய திட்டங்கள், நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது வந்து எதிர்பார்த்தது தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவங்க